Hi everyone. Today we are going to discuss about operators. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன பார்த்து பார்ப்போம்னா தென் கிளாசிக்கல் வேரியபிள்ஸை வந்து எப்படி ஆப்ரேட்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்போ எவ்ரி கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் தென் டிஸ்கிரைப்ட் அஸ் எ வேவ் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன சில வேவ் ஃபங்க்ஷனாக டிஸ்கிரைப் பண்ணுறோம். இது வந்து பாஸ்லேட் 1ல் பார்த்துருக்கோம். அடுத்து பாஸ்லேட் 2ல் வந்து எவ்ரி பிசிக்கலி அக்செப்டபிள் வேல்யூஸ், பிசிக்கலி அக்செப்டபிள் வேல்யூஸ், அதாவது அக்செப்டபிள் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, டைம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாசிக்கல் வேரியபிள்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஆப்ரேட்டர்ஸாக டிஃபைன் பண்ணுவோம். அது பாஸ்லேட் 2ல் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டு எவ்ரி பிசிக்கலி மெஷரபிள் ஆர் அப்சர்வபிள் குவான்டிட்டி லைக் பொசிஷன், வெலாசிட்டி, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எனர்ஜி எக்ஸெட்ரா ஆஃப் எ சிஸ்டம் தட் கரஸ்பாண்ட்ஸ் ஆன் ஆப்ரேட்டர் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போ இந்த கிளாசிக்கல் வேரியபிள்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸாக டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது an operator is a symbol for a certain mathematical procedure which transforms one function into another. அப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் தான். அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. எதுக்கு ஆப்ரேட்டர் இருக்குது, அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங் கிடையாது. அப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் கேன் பி இன்வால்வ்டு இன் தி கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். கேன் பி இன்வால்வ்டு இன் தி டெரிவேஷன் ஆஃப் the mathematical derivation can be involved in the concept of quantum mechanics. அப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறோம். எப்படி அப்படிங்கும்போது டெரிவேஷன் மெத்தடில் அப்படி பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை தென் என்னது விச் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அனதர் ஒன் ஃபங்க்ஷன், தட் இஸ் என்னது ஆப்ரேட்டர். தென் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு சிம்பிள் டெஃபனிஷன் அப்படின்றத வச்சுருக்கோம். ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது சிம்பிள் டெஃபனிஷன். இப்போ இதில் பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் இன்ட்டு ஃபங்க்ஷன் தென் ஈக்குவல் டு another one function which transform one function into another one function. That is simple definition of operator. இப்போ இதுல பார்த்தோம்னா d by dx f of x, then f of x ஓட வேல்யூ equal to x power n. அப்ப இந்த d by dx அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆப்ரேட்டர் அப்படிங்கிற சொல்றோம். d by dx அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட்டர். இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா o cap இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். இல்லைன்னா என்னது ஏ கேப் ஆர் என்னது பி கேப். இந்த மாதிரி ஆப்ரேட்டர் இஸ் டினோட் ஆன் ஓ கேப், ஏ கேப், பி கேப் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் டினோட் பண்ணலாம். இப்போ இதில் இந்த ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டி பை டிஎக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டி பை டிஎக்ஸ். தென் ஆப்ரேட்டர் மட்டும் தனியாக இருந்தால் அது வந்து என்னது எந்த ஒரு மீனிங் இல்லை. அப்போ ஆப்ரேட்டர் இருக்கும்போது அது எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் ஈக்குவேஷன் பண்ண முடியாது. தென் அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பரண்ட் OPERAND ஆப்பரண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஆப்பரண்ட் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து எதை ஆப்ரேட் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம் நம்ம விச் டிரான்ஸ்ஃபார்ம் அனதர் ஒன் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா எக்ஸ் பவர் என். அப்போ இந்த டி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்சியேட், டி மீன்ஸ் என்னதுன்னா டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன செய்யறோம்னா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஎஃப் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் பவர் என். அப்போ டி இன்ட்டு எக்ஸ் பவர் என் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு
n into x power n minus 1, that is another differentiate operator, differentiation operator அப்படிங்கறத சொல்லுவோம். நம்ம n into x power n minus 1 இது வந்து என்னது ஜெனரல் ஃபார்முலா, டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த ஆபரேட்டர் கூடிய ஜெனரல் ஃபார்முலா. அடுத்து இதில் ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சிம்பிளாக ஒரு 2 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஏ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ். அப்போ இது வந்து என்னன்னா ஏ அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. அப்போ இது வந்து என்னன்னா அந்த ஆப்ரேட்டருக்குரிய ஈக்குவேஷன் ஏ கேப் f of x equal to gx. அப்போ இந்த ஃபங்க்ஷன் f of x ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது g of x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். a cap அப்படிங்கிற வேல்யூ வந்து என்னன்னா d by dx, f of x ஓட வேல்யூ வந்து என்னன்னா ax ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த இந்த f of x வந்து நம்ம நினைச்சிடுறோம் f of x வேல்யூ என்னது a into x பவர் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ a cap f into x equal to d by dx into ax ஸ்கொயர். இப்போ ax ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2ax அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ 2ax அப்படிங்கிறது என்னது which is another one function, that is another differentiate operator. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் ஃபார்முலா, டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ f of x equal to x power n, f of x அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது x பவர் n அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா f dx, அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், then equal to t into x power n divided by dx அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்குது ஜென்ரல் ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n into x power n minus 1. இது வந்து என்னது டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டருடைய ஜென்ரல் ஃபார்முலா. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா different operators in quantum mechanics. Different operators in quantum mechanics என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன், ஆப்ரேட்டர், ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 3 எக்ஸ் கியூப் அப்படி. அப்போ இந்த எக்ஸ் கியூப் இருக்குல்ல, இதில் தெரியாமல் இருக்கு, எக்ஸ் பவர் 3 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆப்ரேட் பண்ணி தென் அதுக்குரிய ரிசல்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் டேக்கிங் த ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் 6 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஸ்கொயர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர். அடுத்து இந்த எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் ரூட், டேக்கிங் த ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் 3/2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது, எக்ஸ் பவர் 3/2 வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பை எ கான்ஸ்டன்ட் கே. ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னது கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், எதை எக்ஸ் பவர் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கேவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ரிசல்ட் கே இன்ட்டு எக்ஸ் பவர் 3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லும்போது டி பை டிஎக்ஸ், டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்குது 3x ஸ்கொயர். அப்போ டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் 3 அப்படின்னா அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது 3. அப்போ 3x பவர் 3 மைனஸ் 1. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது டிஃபரன்சியேஷன். அடுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம், எதை இந்த எக்ஸ் பவர் 3. இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் சிம்பிள் பார்த்தோம்னா இன்டகிரல் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எதை இன்டகிரல் பண்ணுறோம் எக்ஸ் பவர் 3. அப்போ எக்ஸ் பவர் 3 இன்டகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேஷன் அப்படிங்கிறதோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு எக்ஸ் பவர் ப்ளஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 1. இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து என்னது 3. அப்போ எக்ஸ் பவர் 3 + 1 4 divided by 3 + 1 4. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ டிஃபரண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னென்ன இருக்கு ஸ்கொயர் ஆப்ரேட்டர், ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸோட சிம்பிள் டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டர் இன்ட்டு ஃபங்க்ஷன் தென் ஈக்குவல் டு another function.
இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷனை விச் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபங்க்ஷன் என்ன செய்யுது மாத்திரம் தான் ஆப்ரேட்டரோட வேலை. அப்போ அதுக்குரிய ஜென்ரல் டேம் அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஏ கேப் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் ஆப்ரேட்டர். அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஆப்ரேட்டரை நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஆப்பரண்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆப்பரண்ட். அப்படியே ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குது இந்த அனதர் ஒன் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ the function on which the operations is carried out is often called an operand. இப்போ ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னது இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன செய்யுது மென்ஷன் பண்ணுது. ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அதுதான் என்னது ஃபங்க்ஷன் தட் இஸ் என்னது ஆப்பரண்ட். ஆப்பரண்ட் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ரேட்டரோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் அப்படின்னா இந்த ஏ கேப்னு போடுறோம்னா இதுக்கு பேர் என்னது ஓவர் ஹெட் அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன தென் டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதுக்குரிய என்னது டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் என்னது அந்த ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ் இன் இன்டகிரேஷன் ஆப்ரேட்டர்ஸ் இன் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் இன் என்னது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓ கேப் இன்டகிரேஷன் ஈக்குவல் டு எஃப் தென் எஃபோட வேல்யூ எஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் இதோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ என்ன செய்கிறோம் இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன செய்கிறோம் இன்டகிரல் பண்ணுறோம். அப்போ இன்டகிரல் தென் என்னது இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன். இது வந்து சின்னது ஜென்ரல் டேர்ம் இன்டகிரேஷனோட ஜென்ரல் டேர்ம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு எக்ஸ் பவர் டூ இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் டூ அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ. இப்போ இன்டகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இது வந்து என்னது இன்டகிரேஷன் ஆப்ரேட்டர் என்னது இன்டகிரல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. அடுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண சொல்லும்போது என்னது ஆப்ரேட்டரை வச்சு என்ன செய்யணும் டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஓ கேப் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ். அப்போ இந்த ஓ ஆப்ரேட்டரோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது டி பை டிஎக்ஸ் டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர். இதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல இதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது சைன் டூ எக்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் ஆப்ரேட்டர் டி பை டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது சைன் டூ எக்ஸ் ஆப்ரேட்டர் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு சைன் டூ எக்ஸ். அப்போ இந்த சைன் டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது காஸ் டூ எக்ஸ் கிடைக்குது. மறுபடியும் இந்த டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது டூங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த சைன் டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அடுத்து அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்னலாம் காம்பினேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் தென் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வெக்டார் அல்ஜிப்ரா தென் மேட்ரிசஸ். இது பூராமே என்னது தென் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம் பார்த்துருப்போம். அந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஹேவ் சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் என்னது அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸில் அடிஷனல் அண்டு சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிஷனல் அண்டு சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ இதில் பார்த்தோம்னா there are two different operators இருக்குது. Then operators ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஏ கேப் அண்டு என்னது பி கேப். அப்போ இந்த இதுக்கு வந்து எதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னா ஜென்ரல் அடிஷனலும் பண்ணுறோம் சப்ராக்ஷன் அடிஷன் பண்ணுறோம் சப்ராக்ஷன் பண்ணுறோம். அப்போ ஏ கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கேப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஏ கேப் பி கேப் அப்படிங்கிறது வந்து என்னது ஆப்ரேட்டர்ஸ் டூ டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அது வந்து என்ன செய்யணும் அடிஷன் பண்ணுறோம் வித் என்னது சப்ராக்ஷன் பண்ணுறோம் இதே ஒரே ஆப்ரேட்டர்ஸில். தென் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்குது ஏ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து சப்ராக்ஷன் பண்ணும்போது ஏ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஜென்ரலாக எழுதிருப்போம் இங்கே எழுதிருப்போம் தனித்தனியாக.
இப்போ ஏ ப்ளஸ் பி என்னது ஓவர் ஹெட் என்னது ஆப்ரேட்டர், இதை வந்து என்ன செய்கிறோம் ஃபங்க்ஷன் எஃப். தென் இதை வந்து நான் சொல்கிறோம் அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஏ கேப் எஃப் ஃபங்க்ஷன் ப்ளஸ் பி கேப் எஃப் அப்படிங்கிற வழி கிடைக்கும். அடுத்து சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஏ கேப் எஃப் மைனஸ் பி கேப் எஃப் அப்படிங்கிற வழிவு கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஏபி டூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வேல்யூ கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னல் என்னது அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் ஏ கேப்போட வேல்யூ வந்து என்னது லாக்கு, பி கேப்போட வேல்யூ வந்து என்னது டி பை டிஎக்ஸ், தென் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் ப்ளஸ் பி கேப் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன செய்யணும் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ கேப் ப்ளஸ் பி கேப் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஏ கேப்போட வேல்யூ வந்து என்னது லாக்கு, பி கேப்போட வேல்யூ வந்து என்னது டி பை டிஎக்ஸ், தென் ஆப்ரேட்டர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ லாக் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ஆப்ரேட் பண்ணுறோம். லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு தெரியும் இந்த லாக் எக்ஸ் பவர் 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்துடும்னா இது லாக் பக்கத்தில் எக்ஸ் பவர் 2 இருக்கும்போது முன்னாடி வந்துடுது. அப்போ 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் 2x அப்படின்னு சொல்லுவது டிஃபரன்ஷியேட் எக்ஸ் பவர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 2x அப்படிங்கிற வழி கிடைக்குது. அப்போ அடிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் அதோட வேல்யூ பார்த்தோம்னா 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் 2x. சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 லாக் எக்ஸ் மைனஸ் 2x. அப்போ சப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி எழுதுவோம் ஏ கேப் மைனஸ் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் மைனஸ் டி எக்ஸ் என்னது ஓவர் ஹெட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ லாக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வழி கிடைக்குது 2 லாக் எக்ஸ் மைனஸ் 2x அப்படிங்கிற வடிவு கிடைக்குது. அப்போ அடிஷனல் அண்டு சப்ராக்ஷனல் ஆனால் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். தென் என்னது அதுக்குரிய இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏக்குரிய வேல்யூ பிக்குரிய வேல்யூ கொடுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஏ கேப் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்பரண்டோட எந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த பி இந்த ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேட்டர் என்ன செய்யும் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் ஆகும் ஆப்ரண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை இந்த பி கேப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான் என்ன செய்யும் இந்த ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும். அப்போ எப்படி கிடையாதுன்னா ஏ கேப் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரில் அப்போ ஏ கேப் வேல்யூ வந்து என்ன செய்யுது வெளியே வந்துடுது. ஃபஸ்ட்டு எதோட பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கிது. இப்போ இதில் இதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது 4x ஸ்கொயர், பி கேப்போட வேல்யூ வந்து என்னது டி பை டிஎக்ஸ், தென் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது 4x ஸ்கொயர், பி கேப் அப்படின்னு சொல்லும்போது டி பை டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது இந்த ஆப்ரேட்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது 4x ஸ்கொயர் இன்ட்டு 2ax. அப்போ இந்த வேல்யூ வந்து என்னது 2ax டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பியோட வேல்யூ வந்து என்னது டி பை டிஎக்ஸ் அப்படின்னா என்னது இந்த ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 2ax. அப்போ 4x ஸ்கொயர் இன்ட்டு 2axனா என்ன வேல்யூ கிடைக்குது அப்போ 4 × 2 8 a பவர் x கியூப் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இதில் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரில் இந்த வேல்யூவோட என்னது ரிசல்ட் என்ன பார்த்தோம்னா 8ax பவர் கியூப் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து ஸ்கொயர் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்கொயர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து என்ன செய்கிறோம் ஸ்கொயர் பண்ணுறோம். அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா ஏ கேப் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம் இந்த இப்போ ஸ்கொயர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா என்னது டி பை டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது சைன் எக்ஸ். அப்போ இதை வந்து என்ன செய்யணும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா அப்போ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தென் என்னது சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம காஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். காஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். காஸ் எக்ஸ் வேல்யூவை எப்படி எழுதுவோம்னா நம்ம பண்ணும்போது இதை கூட எழுதி அப்போ டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர்
வேறு என்னது sin x அப்படிங்கிறது எழுதும். இதை இந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா d by dx into d by dx என்னது sin x அப்படின்னு எழுதுனோம்னா நமக்கு என்ன வேலை கிடைக்குது, தான் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னது d by dx அப்படின்னு சொல்லும்போது cos x வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் இதை வந்து என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x வேல்யூ கிடைக்கும். மைனஸ் sin x வேல்யூ. அப்போ d by dx அப்படிங்கிற சொல்லும்போது டிஃபரன்ஷியேஷன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x வேல்யூ கிடைக்குது. cos x வேல்யூ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் என்னது ஸ்கொயர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற வரும். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, டிஃபரண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்ன இருக்கும், அந்த ஸ்கொயர் ஆப்ரேட்டர், ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் ஆப்ரேட்டர்ஸ், தென் அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத என்ன இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் அனதர் என்னது அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, கம்யூட்டேட்டர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, கைனடிக் எனர்ஜி, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.